ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்&எஸ் ஹோம் குக்கிங். நாம் இன்றைக்கி சின்ன வெங்காய புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு இதெல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. பாதி வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா தளத்தலன்னு கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.